எழும்பூர் ஒரு ராஜ்மோகன். பெண் தொண்டர் மண்டைய உடைச்சிருக்காங்க 2 நாளைக்கு முன்னாடி. அப்புறம் நேத்து பல இடங்கள்ல தாக்குதல். அவரும் போய் அங்க போய் லாஸ்ட்ல அவரும் இதாகி ம். ராஜ்மோகனும் அட்மிட் ஆயிருக்காரு. வாணியம்பாடியில இதே மாரி வேட்பாளரே தாக்க போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தாக்குதல் இது. காலையில இருந்தே பல இடங்கள்ல அவர் மாரி டைவர்ட் பண்ணி பண்ற வேலைலாம் நடந்திருக்கு. இங்க ஒரு இடத்துல பண்ணிட்டு வேற இடங்கள்ல ஏதாவது கேப்சர் பண்ணலாமான்னு. அதெல்லாம் கண்டுபிடிச்சு பண்ணியிருக்காங்க. அங்கேயும் அதிமுக காணவே காணோம். இங்கேயும் அதிமுக காணோம். எக்மோர்லயும் அதிமுக காணோம். ஆனா இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம ஜெயிச்சிருவோம்னு. எல்லா நேரமும் அது நடக்காது. முயலாம கதை மாரி ஆயிடும். அப்போ ஏற்கனவே இவரு சென்னையில இருக்க அதிமுகவினர் மேல என்ன கெட்ட பேருன்னா, இவர்கள் அவரு சேகர் பாபு வந்து இவர்கள்லாம் அசால்ட்டா பண்ணிட்டாரு, வேலைக்கு வாங்கிட்டாரு. இவர்கள் ஒண்ணும் பெருசாலாம் வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்றது. ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா, சென்னையில பல இடங்கள்ல மல்லுக்கு நின்னது பார்த்தீங்கன்னா தாவேகா. அதிமுகவினர் ஆமாமா. எங்கேயுமே காணோம். இது சென்னையில மட்டும் இல்ல. இப்ப தமிழ்நாடு முழுவதுமே பரவலாக நெறைய இடங்கள்ல வந்து தாவேகாவினர் இருந்திருக்காங்க. டிவிகேக்கும் நான் அதுதான் சொல்றேன். டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் இவங்கள நெறைய கிளாஷ் சரியா வந்துச்சு. ஒரு தலைமை வளர்த்துச்சுன்னா, பெரிய மிலிட்டன்ட்டா மாறுவாங்க. அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு அசைக்க முடியாத சக்தியாக தாவேகா மாறும். ஏன்னா, அவன் வெறித்தனமா இருக்கிறான். அவன் மாத்தி போடவே மாட்டான் ஓட்ட. ம். அவன கரெக்ட்டா கொண்டு போயிட்டா அது. ஆனா என்ன ஒரு மோசமான நிலைன்னா, அவனும் அது மாரி தான் இருக்கான். இதே பாதையில தான் டிராவல் பண்றான். மாவட்ட செயலாளர்னா அவனுக்கு பணம் வரணும். அவன் இப்படி பண்ணணும். இது வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம்.